ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் ஒருத்தர். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆந்திர பிரதேசத்தில் இருக்க காக்கிநாடா டிஸ்ட்ரிக்டில் ஏஹெச் அக்ரஹாரம் அந்த இடத்துல 2 வயது குழந்தை ஜூன் 6ஆம் தேதி அன்று காணாமல் போனது. எப்படி காணாமல் போனது? தன் தந்தை தாயின் ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவால் தந்தையை பின்தொடர்ந்து சென்ற அந்த சின்ன குழந்தை, அந்த 2 வயது குழந்தை காணாமல் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அந்த இடம், அந்த ஏஹெச் அக்ரஹாரம் அந்த வீடு இருக்கிற பிளேஸ் எப்படின்னா, ட்ரீயும் முந்திரி மரங்களும் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியான்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபுல்லாக அந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக பாமாயில் ட்ரீ தான் வளர்த்து விட்டுருக்காங்க. அது தாண்டி அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஃபாரஸ்ட் காடு இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க, போலீஸ்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, குழந்தை எப்படி போச்சு கேமராவில் வெரிஃபை பண்ணுறாங்க. எந்த தடயமும் ஜூன் 6ஆம் தேதி காணாமல் போன குழந்தையை 18 நாட்கள் நிறைவடைகிறது. எந்த ஒரு அடிப்படை தகவலும் கிடைக்கவில்லை. ஒரு சின்ன ஒரு தடயம் கூட கிடைக்கல குழந்தையோட விஷயத்தில். கடைசியாக இருந்த ஒரு துருப்பு சுட்டுன்னு சொன்னால் அது கூடவே பின்னாடியே போன ஒரு நாய், அது வீட்டில் வளர்த்த நாய். அந்த நாயும் கடைசியில் இறந்து போயிட்டு, அந்த நாயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு 7 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதை அனலைஸ் பண்ண பார்த்தப்போ அது தண்ணி இல்லாமல் தான் இறந்துருக்கு அப்படின்னு இருந்து திருப்பி அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. அது இன்னும் டீட்டெயிலாக வந்தால் தான் ரிப்போர்ட் என்னன்னு தெரியும். இப்போது நம்ம ஆந்திராவில் கோர்ட்டில் வந்துட்டு நீதிபதி கேட்டிருக்காங்க, அதோட நிலைமை என்னாச்சு, குழந்தையை காணாமல் 2 வாரம், 2 வீக்ஸ், அதாவது 2 வாரம் கிடக்குது, இன்னும் அந்த குழந்தை கிடைக்கலையா. அதோட ஃபைனல் அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க டிஎஸ்பிக்கு. இப்போது ஃபைனலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டே இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறாங்க. ஃபைனலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட வழக்கில் என்ன நடந்திருக்கு, எந்த தடயமும் கிடைக்கலன்னா அதோட முழு அறிக்கையும் தாக்கல் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் இருந்து சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க இன்னைக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரியும் நமக்கு என்ன நடந்திருக்கு. ஆக்சுவலி அவங்களும் எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப் எல்லாருமே வந்து சல்லடை போட்டு ஒரு விடாமல் ஃபாரஸ்ட்டை முழுக்க சல்லடை போட்டு தேடிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க. அந்த குழந்தை எந்த பாயிண்ட்லேருந்து காணாமல் போயிடுச்சோ அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக சல்லடை போட்டு அரைச்சி தேடிட்டாங்க. இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடயம் கூட கிடைக்கல அந்த குழந்தையோட விஷயத்தில். அண்ட் அவங்களும் பொம்மையில் மீட்டெல்லாம் இறைச்சியெல்லாம் கட்டி வச்சு சரி விலங்குகள் நடமாட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக பொம்மைக்குள்ள மீட் அதாவது இறைச்சி துண்டுகளை எல்லாம் வச்சு பொம்மையை கட்டி பால்மாயில் ட்ரீ இருக்குது அதோட வேலியை அதில் வந்து மாட்டி விட்டும் பார்த்தாங்க. சரி விலங்குகள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அந்த மீட்டுக்கு வருமே அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் குழந்தைய விலங்கு தூக்கிட்டு போயிருக்குன்னு. பட் அவங்க அதையும் வச்சு பார்த்தாங்க. பட் எந்த யூஸும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த தடையுமே, ஒரு சின்ன ஒரு தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த குழந்தையோட விஷயத்தில். குழந்தை காணாமல் போய் ஜூன் 6ஆம் தேதி காணாமல் போன குழந்தை இன்னைக்கு ஜூன் 24 ஆகுது. 18 நாட்கள் கிடக்கிறது. எந்த ஒரு சின்ன தடயமும் கிடைக்கவில்லை. நீ சப்போஸ் யாராச்சும் கிட்னாப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் விசாரிக்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை காணாமல் போன அந்த பாயிண்ட்லேருந்து செல்ஃபோன் டவரை எல்லாம் எடுத்து அதில் 150 கால் அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு செல்ஃபோன் டவரில் அந்த டைமில். ஸோ அதையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி விசாரணையோட முடிவு என்னவா இருக்குன்னு வந்தால் தான் தெரியும். ஸோ விசாரணையோட முடிவு வந்தால் தான் தெரியும் இது என்னவாக்கு இருக்கும் அப்படின்னு. யார் எடுத்துகிட்டு போனால் குழந்தைய, இல்லை குழந்தைய யாராச்சும் கிட்னாப் பண்ணாங்களா, இல்லை அந்த இடத்துல இருக்க விலங்குகள் தான் குழந்தைய எடுத்துகிட்டு காட்டுக்கு போயிருச்சா, சிறுத்தை அந்த விலங்குகள் ஏதாச்சும் அந்த இடத்துல ஸ்பாட்லேருந்து இழுத்துட்டு போயிருச்சா குழந்தைய. ஆனால் அப்படி இருந்தால் அந்த இடத்துல இவங்க மீட்டை வச்சு கட்டியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு குழந்தைய மீட்டை தேடி விலங்குகள் வந்திருக்கணும் இல்லை. பட் அதில் வரலையே. ஸோ அதுவும் டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்காதனால இப்போது ஆந்திரா போலீஸே ரொம்ப திணறிட்டு இருக்காங்க.
என்னது இது, ஒரு சின்ன ஒரு குழந்தையோட விஷயத்தில் எங்கே போச்சு அந்த குழந்தைன்னு இவ்வளவு சல்லடை போட்டு தேடியுமே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவலும் கிடைக்கல, சின்ன ஒரு தடயமும் கிடைக்கல. கிட்னாப் பண்ணியிருக்காங்களா எண்ணி அந்த கோணத்தில் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அப்டேட் என்னென்னு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பை.